செயலால கோகு ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய டைம் கிடைச்சது. கடைசியா அவரால் தாக்கு பிடிக்க முடியாத நேரத்துல அவருடைய எல்லா எனர்ஜியையும் கோகுக்கு கொடுத்தார். என்ன மாதிரி நீ தூக்க கூடாது. நான் இங்க இருக்கேன்னா வெஜிடபிளுடைய மத்த டீம் மெம்பர்ஸும் என் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையினாலதான் நான் ஜெயிப்பேன். அவங்க நம்பிக்கை நான் இழக்க விட மாட்டேன். நான் தூக்க மாட்டேன். எல்லாரோட நம்பிக்கையையும் காப்பாத்துறதுக்காக கோகு திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சாரு. ஆனா ஜீரனோட ஒவ்வொரு தாக்குதலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. மறுபடியும் சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் அமைஞ்சது. கதை முடிஞ்சது. ஜீரன் கோகுவோட கதையை முடிக்க கடைசி தாக்குதல்ல ஈடுபட்டார். டோர்னமெண்ட் ஆஃப் பவர் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா கோகு இன்னும் தாக்கு பிடிச்சாரு. கோகுவோட உடம்புல தெய்வீகமான ஒரு சக்தியும் ஸ்பீடும் இருந்துச்சு. மறுபடியும் கோகு பயங்கரமான சில்வர் க்ளோவை கொண்டு வந்தாரு. கடைசி போர்ல வந்திருந்த புதிய திருப்பத்தை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. போருக்கு தேவையான இடைவெளி, ஒரு சக்தி வாய்ந்த புது உள்ளுணர்வு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த போட்டியில அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு 3வது முறை சாதிச்சிருக்கான். இந்த முறை இதால கண்டிப்பா ஏதாவது மாறும். ஆமா, கண்டிப்பா மாறும். ஏன்னா பண்ண தப்பையே அவன் திரும்ப பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. ஒவ்வொரு தடவையும் அவன் சக்தியை பயன்படுத்தும் போது அவனுக்குள்ள இருக்கிற எனர்ஜி குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அதனால அவன் சோர்வடைஞ்சதுதான் மிச்சம். ஏன்னா அவன் அளவுக்கு மீறி தான் சக்தியை வெளிப்படுத்திட்டான். ஒவ்வொரு சண்டையிலையும் அதிகமா பவர் யூஸ் பண்ணிட்டான். நம்ம டீம்ல சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் கூட இல்லாததால் அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு